உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையெல்லாம் நும்மிச்சை சொல்லி நும்தோள் குலைக்கப்படும் மன்னைவி மன்னப்படும் அறை வாணனை வந்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே கோபிகாம்ஸ்த நிகதைக பாகவே ஹேமவேத்திரமிதரேண பிப்ரதி ராஜகோப வபுஷே நமோஸ்துதே சம்பகாட வினிவாசினி ஹரே புத்தி முத்தி மகரந்த பூஜிதம் பக்த சித்த கலஹம்ச சேவிதம் கோபிலாதி முனிபிருங்க கூஜிதம் ஸ்ரீ சம்பகேச பதபங்கஜம் பஜே. ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவத்திலே 15ஆம் திருநாளாக பள்ளியறை சேவை நிறைவு பெற்று ருக்மணி பாமா சமேதரனாக சூர்ணோத்சவம் எனப்படும் மஞ்சள் விளையாட்டை, அதாவது மஞ்சள் பொடியை தன் திருமேனி முழுவதும் தூவி விளையாடி அந்த மங்களோத்சவத்தை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது ஆலயத்தின் திருமுற்றத்திற்கு கோபாலன் எழுந்தருளும் காட்சி இது. நெல் அளவை திருவிழா. ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் எப்படி நெல் அளவை உற்சவம் காண்கிறானோ அதுபோலே சர்வேஸ்வரனான பகவானும் அன்று ஈரடியால் மூவுலகு அளந்தான் என்றால் இந்த கலியுகத்திலே நமக்கு தேவையான தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சகல சாம்ராஜ்ய ஸ்ரீ மகாலட்சுமியான செங்கமல நாச்சியாரின் அருள் நிறைந்து பெருக வேண்டும். அதுவும் தற்போதைய காலத்திலே உலகெங்கிலும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையிலே எந்த பஞ்சமும் வராமல் இருக்க வேண்டும். உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும். பஞ்சம் என்ற பேச்சே இடம்பெறாமல் இருப்பதற்கு தன் ஹிருதய கமலயத்தில் உறையக்கூடிய செங்கமல நாச்சியாரை அதி அற்புதமாக இங்கே தன் ஹிருதயத்திலே நிலை நிறுத்தி கொண்டு நெல் அளந்து பகவான் தன்னுடைய அருளை வாரி வழங்குகிறான். இந்த நெல் அளவை உற்சவம் கண்டால் நம் இல்லங்களிலே தானியலக்ஷ்மியின் அருள் பொங்கி பிரகாசிக்கும். அதாவது அள்ளக்குறையாத தானியங்கள், தனங்கள், பாக்கியங்கள் நிறைந்து பெருகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே மகாலட்சுமியை சந்திராம் சந்திர சகோதரி, சந்திரனோடு உடன் பிறந்தாள் என்றே மகாலட்சுமி பேசப்படுகிறார். எனவே சந்திரனுக்குரிய தானியம் நெல். அந்த நெல்லைத்தான் பகவான் நமது அற்புதமான ஆலயத்திலே அளந்து அள்ளக்குறையாத செல்வம் நிறைக என்று தன் அருளை வழங்கி எம்பெருமானார் உடையவர் ஸ்ரீபாஷ்யகாரர் ராமானுஜ முனிவரின் சன்னிதானத்திலே நின்று கொண்டு அதி உன்னதமான வகையிலே அத்தியாபக சுவாமிகள் சாதித்தருளும் பிரபந்தங்களை கேட்டருளுவதற்காக எழுந்தருள ராமானுஜருடைய ஸ்ரீ ஷடகோப மரியாதை எல்லோருக்கும் கிடைக்க எம்பெருமானை பணிந்து ஆழ்வார்கள் அருளிச் செய்த 4000 பிரபந்த பாசுரங்களை இங்கே அத்தியாபக சுவாமிகள் முழங்கக்கூடிய காட்சி. தமிழுக்கு, தமிழர்களுக்கு முதன்மை நிலை என்பதே கோபாலனின் திருவுள்ளம். அதுவே இங்கே காட்சியாக கோபாலனின் அருள் சாட்சியாக விளங்க இதோ துவங்குகிறார்கள் அத்தியாபக சுவாமிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை. அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை கேட்டு கேட்டு இன்புறும் நாரணன் அவர்களுக்கு 4 வகை செல்வமும் தந்து கோரதத்திற்கு புறப்பாடு கண்டருளுகிறான்.